அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 172 பாயிண்ட் பார்த்தா நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஒரு ஆவரேஜ் லெவல் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 462 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றது தான் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நியூட்ரல் ட்ரேடிங் தான், அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான செக்டார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டாரும் எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா 512 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. பட் இன்றைக்கி எஃப்எம்சிஜி பங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 364 பாயிண்ட் பார்த்தா நெகட்டிவ் ட்ரேட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 281 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரேட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜியில் பங்குலையும் தென் ஐடி பங்குலையும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த எந்தெந்த பங்குக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து பையிங் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லெவல் நம்மளுக்கு கிடச்சி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4741 கோடி பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பட் இன்றைக்கி டிஏஎஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு 5225 கோடி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேபி கூட இன்றைக்கி மார்க்கெட் நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எந்தெந்த பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா விப்ரோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.87% கரப்ஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 191 ரூபா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணுவோம். ஸோ என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நல்ல ஒரு பீக்லேருந்து நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலை நம்ம பிடிக்கிறதுக்கு தாராளமாக உள்ளே போகலாம். நல்ல கன்சிடர் லெவல் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் பங்கு தான் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். ஸோ இதுவும் நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.66% பார்த்தோன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. நேற்றே பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், HPCL ப்ளஸ் பார்த்தீங்கன்னா IOC இது எல்லாமே இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லெவல் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டிங்கன்னா லெவல் கிடைக்காது. அடுத்த ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணணும். அந்த பிரேக் பண்ண அப்புறம் நீங்கள் உள்ளே போங்க. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இறங்கிச்சா நல்ல ஒரு குவான்டிட்டி நம்ம பை பண்ணலாம். அது வரையும் அவசரப்படாமல் வெயிட் பண்ணி பங்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது உள்ளே போங்க. அவசரப்பட்டிங்கன்னா லாஸில் போய் முடிய வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு பங்கு சூஸ் பண்ணும்போது தெளிவாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த பங்கிலும் போயிட்டு வாங்காதீங்க. ஸோ இன்னொரு லெவல் கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லெவல் கரப்ஷன் வச்சுன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சேம் லைக் தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.71% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 147 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலேருந்து நல்ல ஒரு கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 146 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் இருக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லெவல் கரப்ஷன் ஆகட்டும். அடுத்த லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் உங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செக்டார் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இறக்கத்தை கொடுத்து தான் இருக்குது. ஸோ நல்ல லெவல் வரும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த லெவலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல லெவல் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வரையும் பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண சிப்லா பங்கு தான். சிப்லா பார்த்தீங்கன்னா ஃபார்மாவோட பங்கு. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.34% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1281 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பங்கையும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. ஸோ நல்ல பங்கு நல்ல ஹையிலிருந்து நல்ல ஒரு 1667 ரூபாயிலிருந்து நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1080 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்கை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த லெவல் கீழே போகுமான்னு ரொம்ப டவுட் தான். ஸோ அகைன் மேலே ஏற வாய்ப்பு அதிகம். எல்லா ஃபார்மா பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அகைன் இது ஹையில் போக வாய்ப்பு அதிகம். ஸோ மிஸ் பண்ணாமல் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கி ஐடி பங்கில் ஃபஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நல்ல ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. நல்ல பையிங் லெவல் கிடச்சிது எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ணாத நண்பர்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான் இன்றைக்கி. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்ல லெவல் கிடைக்கும்போது உள்ளே போங்க. ஸோ நல்ல லெவல் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ஒரு 1234 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. நான் இன்றைக்கி கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி லெவல் கரப்ஷன் ஆகும்போது நான் கன்சிடர் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நல்ல லெவல் கொடுக்கும்போது நீங்கள் உள்ளே போங்க. அது வரையும் அவசரப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கினீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி லெவலில் பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அது வரையும் பொறுமையாக இருங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 1077 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 1.40% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கு நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்த பங்கு தான். நான் வாங்கின லெவல் இது தான். இந்த லெவலில் வாங்கி அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பீக்கில் விற்றுட்டு ஸோ இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக இருங்க. அடுத்த சப்போர்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நானும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருக்கு. நேற்றும் கொஞ்சம் நல்ல ஒரு இறக்கத்தை தான் இருந்துச்சு. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அகைன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அகைன் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக இருங்க.
அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்பிரிட் எல்டிடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1300 க்ளோசிங் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இதுவும் நல்ல பீக்லேருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாமல் இருங்க. ஸோ அவசரப்பட்டிங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம பங்குலாம் கரெக்டான லெவல் பிடிச்சிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஐடிசி இன்றைக்கி ஒரு 1% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 395 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய சார்ட்டும் நம்ம செக் பண்ணிப்போம். இந்த சார்ட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்ல ஹையிலேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன்லையும் கன்சிடர் பண்ணுறது தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பிஃபோர் நல்ல லெவலில் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஹை லெவலில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலில் பிடிச்சி ஆவரேஜ் பண்ண பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் இந்த லெவலில் பிடிச்சா மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். உங்களுடைய ஆவரேஜை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் இதே விட்டுட்டிங்கன்னா கம்பல்சரி பீக்கில் போச்சுன்னா நம்ம வாங்க ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிங்க. இந்த பங்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கத்தை கொடுத்துச்சு. ஸோ நான் நல்லா ஒரு வேல்யூவில் பை பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடச்சி நம்மளுக்கு. ஸோ நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவலில் அகைன் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிடர் பண்ணாத நண்பர்கள் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பங்கு தான் நம்ம பொறுமையாக சூஸ் பண்ணி தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணணும். அவசரப்பட்டு வாங்கவே கூடாது எந்த பங்குமே. ஸோ நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. கன்சிடர் பண்ணாத நண்பர்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். அகெயின் இந்த லெவல் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HUL. ஸோ இன்றைக்கி HUL பார்த்தீங்கன்னா ஒரு 0.32% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 2168 ரூபா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுற பங்கு தான். ஒரு 2100 ரூபா பிரேக் ஆகும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த லெவல் கிடைக்கல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த லெவல் கரெக்ஷன் ஆகுமா சொல்ல முடியாது. நல்ல கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நான் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் ஆல்ரெடி பிஃபோர் வாங்கி வச்சுருக்கீங்க. பிஃபோர் 2200 2300 வாங்கியிருக்கீங்க. ஆவரேஜ் பண்ணுற நினைக்கும் தாராளமாக ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் இந்த லெவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு கீழே இறங்கிச்சு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணி பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜ் லிமிடெட். VBL ஆல்மோஸ்ட் பிஃபோர் வீடியோலாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 0.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 406 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பீக்கில் இருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்த பங்கு இது. ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுற லெவலில் இருந்துச்சு. ஸோ அகைன் ஒரு லெவலுக்கு வந்துச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 400 ரூபாய் கீழே போச்சா நல்ல லெவல். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. இந்த மாதிரி பங்குகளை தெளிவாக சூஸ் பண்ணி உள்ளே போங்க. எல்லா பங்கையும் நம்மளால் வாங்க முடியாது. மார்க்கெட்டில் நல்ல பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் தெளிவான பங்கை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி உள்ளே போனால் மட்டும் போதும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா LT Mindtree LTD. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.43% கரெக்ஷன் ஆகிருக்கு. 4200 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த பங்கும் பாருங்கள் நல்ல பீக்கில் இருந்து சரியான கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி லெவலில் தான் நம்ம பிடிக்கணும் பங்கை. ஸோ இந்த மாதிரி ஹையில் இருக்க பங்கை நம்ம பிடிக்குமா நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பங்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல அந்த ஃபார்முலா தான். 30% இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணுங்கள். அகைன் 70% நல்ல பங்குகள் மட்டும் தான் உள்ளே போகணும். தேவையில்லாத எல்லா ஹையில் இருக்க பங்குகளும் நீங்கள் வாங்கவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் கொடுக்குற பங்கை மட்டும் உள்ளே போனால் போதும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்கிராஃப்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பிஃபோர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கனாலே 500 ரூபா கிராஸ் ஆகிட்டு அகைன் பார்த்தா இப்போ நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கையை வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவலில் இருக்குது. நல்ல லெவலில் இருக்கும்போது நீங்கள் உள்ளே போங்க, தப்பே கிடையாது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட போச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவலில் வரும்போது பிடிச்சா மட்டும் தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அகைன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பங்கை மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் கிடைக்க ரொம்ப கஷ்டம். இதான் நல்ல பீக்கில் போச்சு. நல்லா 800க்குலாம் விற்றுட்டு அகைன் திருப்பி நல்ல லெவலுக்காக பிடிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HCL. ஸோ HCL இன்றைக்கி ஒரு 0.58% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1321 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்ச் லிஸ்ட்டில் நான் பார்த்த பங்கு தான். ஸோ நல்ல லெவலில் கரெக்ஷன் ஆகிருக்கு. நல்ல பீக்லேருந்து நல்ல லெவலில் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பிஃபோர் நல்ல ஹை லெவலில் வாங்கியிருந்த பங்குகள் யாரா வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். பிரேக் சப்போர்ட் நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த லெவலுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த லெவல் கிடைக்குமான்னு தெரியல. பட் கிடைச்சின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா ஆவரேஜ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பங்கு மிஸ் பண்ணாதீங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு. ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பங்கு பார்த்தீங்கன்னா Godfrey Philips. ஸோ இதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்கு. நல்ல ப்ராஃபிட்டில் நான் வெளியே வந்த பங்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஒரு 2000 கீழே போச்சு. அகைன் பார்த்தா ஒரு 2808க்கு இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கை வாட்ச் பண்ணுங்கள். நல்ல பங்குகளை கரெக்டான தெளிவாக சூஸ் பண்ணிங்கனாலே போதும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் நம்ம.
ஸோ இந்த பங்கு நல்ல பங்கு, மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிங்க. இதோடைய லெவலை பார்க்கலாம். நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ நல்ல ஹையிலிருந்து ஒரு 4000 கிட்ட இருந்து அகெயின் 50% கரப்ஷன் கொடுத்துருக்கு, 2000 கிட்ட இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுடைய கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. அடுத்த லெவலுக்கு கரப்ஷன் ஆச்சுனாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாகும்போது அகைன் நல்ல பல்க் பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பங்கில் மிஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண பாருங்கள். லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் நம்மளால். அவசரப்பட்டு விற்றிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பீக்லேருந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஜோதி லேப். ஸோ ஜோதி லேப் ஆல்மோஸ்ட் நான் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அகைன் பார்த்தோன்னா ஒரு 2% கரப்ஷன் ஆயிருக்கு. இன்றைக்கி 210 ரூபா வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பை பண்ணவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஹையில் வாங்கியிருப்பீங்க, ஆவரேஜ் பண்ண நினைக்க ஆவரேஜ் பண்ணுங்கள். பட் இது நல்ல கன்சிடர் லெவல் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ இந்த லெவலை மிஸ் பண்ணாமல் இந்த பையன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஹையிலிருந்து ஒரு 400 ரூபாலேருந்து அகைன் பார்த்தா ஒரு 50% கரப்ஷன் கொடுத்துருக்கு. 210 ரூபா பார்த்தா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க நல்ல ஒரு மணி வச்சுருக்குங்க. ஸோ நல்ல ஒரு எனக்கு பல்க் பை பண்ணி எனக்கு ஒரு ஹோல்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த பங்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற பங்கு. மிஸ் பண்ணாமல் இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நல்ல கரப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி கரப்ஷனில் நம்மளுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உள்ளே போயிடுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம். ஸோ இந்த அடுத்த லெவல் கரப்ஷன் ஆகுதா பயப்படாமல் பேனிக் ஆகவே ஆகாதீங்க. மார்க்கெட் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீங்கள் கேதர் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பங்கில் சூஸ் பண்ணி நம்ம தெளிவாக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் பேனிக் ஆகினால லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, நீங்கள் பயந்து எந்த விஷயம் பண்ண முடியாது. தைரியமாக உள்ளே போங்க. எந்த விஷயம் இறக்கத்தை கொடுத்தாலும் பயப்படாமல் உள்ளே போய்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுற லெவலில் பாருங்கள். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பீக்கில் போச்சுன்னா எந்த பங்கும் நம்மளுக்கு பிடிக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா ரெட்டிங்டன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி க்ளோசிங் 229 ரூபா க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 1.80% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நான் வாட்ச் பண்ணுற பங்கில் இந்த பங்கும் ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்டர்டேயில் போன பங்கு. அகைன் நல்ல பீக்கில் போய்ட்டு கரெக்ஷன்லாம் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி இதனுடைய பங்கு பார்த்தீங்கன்னா 229 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட சார்ட் லெவல் பார்ப்போம். இந்த சார்ட் லெவல் நீங்கள் செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல டிப் ரேஞ்ச் கொடுத்து அகைன் நல்ல பீக்கில் போச்சு. அந்த டைமில் 100 நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஸ்விங் ட்ரைவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அகைன் பார்த்தா நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி பங்கு நம்ம சூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இதையும் போட்டுங்க. அகைன் கரெக்ஷன் கொடுச்சுன்னா தைரியமாக உள்ளே போங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்குகளுடைய கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. அகைன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன லெவலில் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ண லெவலில் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். அகைன் உள்ளே போகும்போது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாமல் உள்ளே போகலாம். அது வரையும் அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஃபேவரட் பங்கு பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி. ஸோ எல்எக்ஸி ஆல்மோஸ்ட் 5400 ரூபா கிட்டே இருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்து இன்றைக்கி 4100 ரூபா கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு 2.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த 30% நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறவங்க இந்த பங்கையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல லெவலில் இருக்குது. அகைன் இது வந்து இந்த லெவல்லேருந்து பிரேக் ஆகாமான்னு தெரியாது. ஸோ அகைன் கரப்ஷன் ஆச்சுன்னு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தான். ஸோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த பங்கையும் நல்ல லெவலில் இருக்குது. இதோடைய கேண்டில்ஸ்டிக் நான் செக் பண்ணி காட்டுறேன். சார்ட்டை பாருங்கள். நல்ல பீக்கில் இருக்குது பங்கு. நல்ல கரப்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை சூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். 9000 கிட்ட போயிட்டு அகைன் நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. 4800 ரூபா 50% கிட்ட பார்த்தா ட்ராப் ஆகிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கங்க. லெவலை நல்லா பாருங்கள். நல்ல கரப்ஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். மினிமம் குவான்டிட்டி பை பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நல்ல பீக் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாத. உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை சேவ் பண்ணதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். நல்ல பங்கு. இந்த லெவல் அகைன் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த பங்கையும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஏசிசி லிமிடெட். இன்றைக்கி ஒரு 0.79% பார்த்தா அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. 1384 ரூபா. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ எப்போ பங்கு இன்க்ரீஸ் ஆகும் சொல்லவே முடியாது. சிமெண்ட் செக்டரில் நான் ஒரு 2-3 பங்கு நான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று ஏசிசி, இன்னொன்று அம்புஜம் சிமெண்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. நல்ல ஆப்ஷன் கிடச்சிருக்கு. நல்ல பையிங் லெவல் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பையிங் லெவல் நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போய் பை பண்ணுங்கள். நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண நல்ல வாய்ப்பு அதிகம். ஸோ இது நல்ல கெயின் தர பங்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணி போய் என்னோட சார்ட்டை பார்க்கலாம் பொறுமையாக. ஏன்னா நான் சார்ட்டில் என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். புரியும் நினைக்கிறேன். தெளிவான அந்த சார்ட்டை செக் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பாருங்கள். நல்ல பீக்லேருந்து சரியான கரப்ஷன், நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2117 ரூபா க்ளோசிங் நல்ல ஹையில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கரப்ஷன் கொடுத்து 1384 ரூபா இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இது நான் சொன்ன பங்கு தான். பிஃபோர் வீக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். பை பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்ல ஒரே விஷயந்தான், பீக்கில் வாங்குறதை தவிர்த்து நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது வாங்குங்க. ஸோ அப்போ தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பங்கை மிஸ் பண்ணாமல் இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க.
அடுத்த பங்கு சொல்ல வந்த பங்கு இதுதான் அம்புஜம் சிமெண்ட். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெஸ்ஸிஸ் பார்த்தீங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல லெவல் வந்துருந்துச்சு, ஆல்மோஸ்ட் நல்ல கரப்ஷனு, எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி அடிச்சு கீழே இறக்கியிருந்தாங்க. 433 இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணுங்கள். அகைன் ஒரு டிப் வந்துச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த பங்கையும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த பங்குலையும். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அமரராஜா பேட்டரி. ஸோ இது உங்களுக்கு நான் பிஃபோர் வீடியோ சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு 1% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 777 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதோட சேட்டை பாருங்கள், நல்ல ஹையிலிருந்து சரியான கரப்ஷன். இதுவும் இந்த லெவலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். மிஸ் பண்ணாமல் இந்த லெவலையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்போ வந்து பீக் ஆகும் சொல்லவே முடியாது. பேட்டரி கன்சம்ஷன் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த கம்பெனி நிறைய வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேறு சில கம்பெனிலேருந்து பார்த்தா ஆர்டர்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா. ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா 452 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 1.43% க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்ல பீக்லேருந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது. இந்த சப்போர்ட் கீழே வந்துச்சுன்னா இன்னும் நல்ல பையிங்கு. ஸோ அது வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம், கீழே வருமானு தெரியல. ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். பிஃபோர் யாராவது பை பண்ணியிருந்தீங்க, ஆவரேஜ் பண்ண நினைக்கிறோம், தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. அடுத்து நம்ம ஃபேவரட் பங்கு பார்த்தோன்னா கோல்கேட் தான். ஸோ இன்றைக்கி ஒரு 0.41% இறக்கத்தை கொடுத்துருக்கு. கன்சிடர் லெவலில் தான் இருக்குது. நம்மளுடைய சார்ட்டை பார்ப்போம். சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். நல்ல பீக்லேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுறோம், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஐயில் வாங்குறவங்க ஆவரேஜ் பண்ணுறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பங்கு மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல பங்கு, நல்ல ப்ராஃபிட் பார்க்குற பங்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கன்சிடர் பண்ணுற லெவலில் வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் இறங்கிச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க இந்த பங்கையும். அகைன் சொல்கிற ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி கரெக்ஷன் கொடுக்குற பங்கு நம்ம ஹோல்ட் பண்ணால் மட்டும் தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம பீக்கில் வாங்குறத தவிர்க்கணும், நம்ம லோவில் வாங்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட்டோட சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். இந்த பங்கும் நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.27% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 656 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹையிலேருந்து சரியான கரப்ஷன். ஸோ இந்த பங்கை வாட்ச் பண்ணுங்கள். இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. கன்சிடர் லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் இந்த கன்சிடர் லெவலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவான பங்குகளை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். எல்லா பங்கையும் சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பந்தன் பேங்க் ஒரு சின்ன ப்ராப்ளம் சொன்னேன் உங்களுக்கு பிஃபோர் வீடியோவில். ஸோ அகைன் பார்த்தா இனி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் யாரும் உள்ளே போய் பை பண்ணாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். நல்ல கரெக்ஷன் கொடுக்கட்டும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கரெக்ஷன் ஆக தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அதுவரை வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்த பங்குகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெயினான பங்கு டாடா ஸ்டீல் அண்ட் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, டிஎல்எஃப் அண்ட் மகேந்திரா அண்ட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அண்ட் டாடா பவர் கம்பெனி, HFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. நான் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். மகேந்திரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண டைம் ஒரு 2000 கிட்ட வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டோம். பட் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கன்சிடர் பண்ண நம்பருக்கு எல்லாருக்குமே நான் நன்றி. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். அதுவரை வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பீக்கில் வாங்குறத தவிருங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போங்க. மார்க்கெட்டில் கம்பல்சரி நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஆப்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும்போது உள்ளே போங்க. இந்த வீடியோ சொல்கிற நோக்கமே இதுதான். ஸோ எல்லா நண்பர்களுமே நன்றி. ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. வீடியோ இன்றைக்கி லென்த்தாக போயிடுச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.